சன்லைட் இன் த ஃபோட்டோசிந்தசிஸ். சன்லைட்டோட ரோல் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்ல எப்படி இருக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ அந்த ரோல் வந்து எப்படி இருக்குன்னா லைட் ரியாக்ஷன் டார்க் ரியாக்ஷன் ரெண்டு ரியாக்ஷனா வந்து ஆனது. ஓகேங்களா? என்னென்ன ரியாக்ஷன்? லைட் ரியாக்ஷன் அண்ட் டார்க் ரியாக்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் லைட் ரியாக்ஷன் எடுத்தீங்கன்னா இந்த லைட் ரியாக்ஷன் வந்து லைட் டிபெண்ட், லைட்டை வந்து டிபெண்ட் பண்ணி நடக்கிறத என்னன்னு சொல்றாங்கன்னா லைட் ரியாக்ஷன் சொல்றாங்க. அப்போ டார்க் ரியாக்ஷனா லைட்டை இண்டிபெண்டா, அதாவது லைட் தேவை இல்லாதபடியா என்ன பண்றாங்க அந்த ரியாக்ஷன் வந்து நடக்கப்படுது சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப லைட் ரியாக்ஷன் என்னது depend with the light and the dark reaction means it is independent the light. ஓகேங்களா? சோ இப்போ லைட் ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த லைட் ரியாக்ஷன் வந்து யார் மூலமான நடக்கப்படுதுன்னு பார்க்கணும்னா H2O வாட்டர் அண்ட் த சன்லைட் அண்ட் பிக்மெண்ட்ஸ், பிக்மெண்டான கிரீன் பிக்மெண்ட். ஓகேங்களா? குளோரோஃபில்னால நடக்கப்படுது. ஓகேங்களா? இந்த மூணு காரியத்தினால தான் இந்த லைட் டிபெண்டன்ட் வந்து நடக்கப்படுது. இது எங்க நடக்கப்படுதுன்னு பார்க்கணும்னா தைலகாய்டு மெம்பரேன். ஸோ நம்ம குளோரோபிளாஸ்ட் வந்து பார்த்தோம், அந்த குளோரோபிளாஸ்ட் தைலகாய்டு வந்து பார்த்தோம். தைலகாய்டுல தான் என்ன பண்ணுதுன்னா இந்த லைட் ரியாக்ஷன் வந்து நடக்கப்படுது. ஸோ என்ன பண்றதுன்னா அப்சர்வ் த லைட் எனர்ஜி கன்வெர்ட் இன்டு த ATP and NADPH2. ஓகேங்களா? சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி அதாவது என்னதான் கன்வெர்ட் பண்றாங்கன்னு பாக்குறோம்னா ATP ஆவும் NADPH2 ஆவும் சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த ATP னா என்னது? ATP னா என்னது? அடினோசின் ட்ரைபாஸ்பேட். என்னது? அடினோசின் ட்ரைபாஸ்பேட். and NADPH2 னா என்னது? நைகோட்டினமைட் அடின் அண்ட் டைநியூக்ளியோடைட் பாஸ்பேட். ஓகேங்களா? இது H2 கொடுத்துருக்காங்க. H2 வந்து ரெடியூஸா ப்ரொடியூஸ் ஆகிறதுனால தான் இது வந்து இதாகுது. ஓகேங்களா? அதனால H2 இங்க போடுறாங்க. ஸோ இப்போ அப்சார்ப்ஷன் ஆஃப் தி லைட் எனர்ஜி கன்வெர்ட் டு தி ATP and NADPH2. ஓகேங்களா? லைட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணி இந்த ATP ஆவும் NADPH ஆவும் கன்வெர்ட் பண்ணி. That's all. ஓகேங்களா? இப்போ டார்க் ரியாக்ஷன் எடுத்துக்கிறீங்க. இந்த டார்க் ரியாக்ஷன் வந்து லைட் இண்டிபெண்டன்ட் நம்ம சொன்னோம். ஓகேங்களா? இப்போ இந்த லைட் இண்டிபெண்டன்ட் ஆனது எதன் மூலமா நடக்கப்படுதுன்னா ஸோ with the help of the CO2 enzymes. CO2 னாது கார்பன் ஆக்சைடு. ஓகேங்களா? ஸோ அப்புறமேட்டு டை-ஆக்சைடும் அப்புறமேட்டு என்சைம்ஸ்னா ஸ்டோமா இருக்குல்ல, இது எங்க நடக்கப்படுதுன்னா ஸ்டோமால தான் நடக்கப்படுது. ஸோ அந்த குளோரோபிளாஸ்ட்ல இருக்க ஸ்டோமாட மேட்ரிக்ஸ் சொல்லி சொன்னால அதில் தான் நடக்கப்படுது. இந்த என்சைம்ஸ் என்ன சொல்லணும் நம்ம? DNA 7S ரைபோசோம்ஸ் சொல்லி சொன்னா அப்போ அதுதான் என்னன்னா என்சைம்ஸ். ஓகேங்களா? அது ரெண்டு மூலமா தான் இந்த ஸ்டோமால நடக்கப்படுது. இதுல இருந்து என்ன நம்மளுக்கு கிடைக்குதுன்னா பை ப்ராடக்ட்ஸ் என்னென்ன கிடைக்குதுன்னா குளுக்கோஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரியாக்ஷன் மூலமா கிடைக்குது. இந்த ரியாக்ஷனை இன்னொரு நேமும் சொல்லுவாங்க கால்வின் சைக்கிள். இது 1 மார்க்ல கேட்க சான்சஸ் இருக்கு. வாட் இஸ் தட் அனதர் நேம் ஆஃப் தி டார்க் ரியாக்ஷன் கேட்டாங்கன்னா கால்வின் சைக்கிள். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த டார்க் ரியாக்ஷன் வந்து ஏன் லைட்டா இண்டிபெண்டா இருக்குது? அப்போ இது வந்து நைட் டைம்ல நடக்குமா? நோ, நெவர். இட் குட் பி டன் இன் தி morning only, daytime only. These two of these reactions are done in the daytime because why means the dark reaction is dependent to the light reaction, while the dark reaction and the light reaction நடந்தாதான் dark reaction நடக்கப்படுமே. because of the ATP NADPH மூலமா தான் இந்த இது வந்து இந்த ரியாக்ஷன் வந்து நடக்கப்படுது, கண்டினியூஷன் ஆகுது. ஓகேங்களா? அதனால தான் சைமல்டேனியஸா ரெண்டுமே ஒரே நேரத்துல வந்து நடக்கப்படுறது என்ன சொல்றாங்க? லைட் ரியாக்ஷன் டார்க் ரியாக்ஷன். ஓகேங்களா? சோ அப்போ லைட் ரியாக்ஷனா லைட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, டார்க் ரியாக்ஷனா லைட்டை இண்டிபெண்டன்ட் ஆகும். ஆனா ரெண்டுமே என்னது? டே டைம்ல நடக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.